இந்த ஏஜ்டு பர்சன் 45-50 வயசுக்கு மேல உள்ளவங்க அடிக்கடி சோர்வு அடைஞ்சிருவாங்க. அடிக்கடி ஏதாவது எமோஷனல் சோர்வு அடைஞ்சிருவாங்க. உடல் ரீதியான பாதிப்பு வர்றதுனால என்ன, ரத்த ஓட்டம் சீரான அளவுல இல்லாதனால உடம்பு சோர்வாயிடும், மற்ற இல்லாம ஆயிடும். அவங்க வயதான தோற்றத்துக்கு வேகமா போயிடணும். அவங்க வயதான தோற்றத்துக்கு வேகமா போகாம இருக்கிறதுக்கு எது இருக்குன்னு சொன்னா, நாடி பார்த்துட்டு இதை நம்ம கரெக்டான மெயின்டைன் பண்ணிட்டு இதுலயும் இதையும் கரெக்டா பிரஷர் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வயதான தோற்றத்துக்கு தோல் சுருக்கத்தை தடுக்கக்கூடியது இது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ரத்த ஓட்டங்கள் சீரான அளவில் இருக்கணும்னா நம்ம ஸ்பைனல் கார்டோட நரம்பு மண்டலங்கள் இயக்கம் சீரான அளவில். நரம்பு மண்டலம் இயக்கத்தை பொறுத்து தான் இது அமையுது. நரம்பு மண்டலத்துல 0 தான் இது. ரெண்டாவது இது அதே நரம்பு மண்டலத்தோடைய ஸ்பைனல் கார்டோடைய இது சோர்ஸ் பாயிண்ட், அக்குபஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த முடிச்சு என்னன்னா சோர்ஸ் பாயிண்ட கடந்து தான் போகுது. அப்ப சோர்ஸ் பாயிண்ட தாண்டின உடனே ஸ்பைனல் கார்டு எப்பயுமே ஆற்றல் ஓட்டம் தடைபடாம இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆகவே இந்த 2 பாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணணும், பிரசின் தகுந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா 50 வயசுக்கு மேல உள்ளவங்க தோல் சுருக்கமோ மற்றெல்லாம் எதுவும் இல்லாம இளமையோட இருப்பாங்க.